அவன் பேசினா எவ்வளவு சின்ன பிள்ளைகள் இளம் தலைமுறை கேட்பாங்க நமக்கு தெரியாது. அவனுக்கு பிடித்தது இசை. அதனால இந்த பணியை நம்ம இசை வழியா கொண்டு போவோம். நாங்க அந்த நோக்கத்தோடு தொடங்கினதுதான் தமிழ் ஓசை. பழந்தமிழ் இலக்கியங்களை இன்றைய இசையில் வழங்குவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதாவது ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இன் கண்டெம்பரரி மியூசிக் ஃபார்ம். அதனால சில வயதானவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ ஐயோ இந்த அழகான அற்புதமான பழமையான இலக்கியத்தை இப்படி பாடணுமா அப்படின்ற எண்ணம் கூட ஏற்படலாம். நீங்க என்ன ஒரே ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால் நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள், இவை இந்த இளைய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். பல ஊர்களில் பல நாடுகளில் நாங்கள் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வரும் பொழுது வேண்டா வெறுப்பாக அவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக பெற்றோர் சிறுவர்களை சிறு பிள்ளைகளை இளைஞர்களை அழைத்து வருவதுண்டு. நிகழ்ச்சி முடியும்போது அந்த சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாவை என்னை மேடை கூட்டு போங்க, அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அங்கிள் ஐ கேம் இன் டு திஸ் ஷோ வித் லாட் ஆஃப் கண்டென்ட். விருப்பமே இல்லாம எரிச்சலோட வந்தேன். பட் யூ ஆர் வண்டர்ஃபுல், யூ ஆர் டூயிங் an awesome job. சின்ன சின்ன பிள்ளைங்க அமெரிக்காவில் சொல்றாங்க, கனடாவில் சொல்றாங்க, அவங்களுக்கு விளங்குது பாருங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. உங்க பிள்ளைகள் பாருங்க, இப்போ வந்து ரொம்ப இப்ப கைபேசியில விளையாண்டுட்டு இருக்க கூட வாய்ப்பு உண்டு. பரவாயில்ல, ஏன்னா அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பாங்க பாருங்களேன், முடிந்தவொடனே சொல்லுவாங்க நல்லா தாங்க இருந்தது அப்படின்னு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக எங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதை இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழ் இனத்திற்கு, தமிழ் இளம் தலைமுறையினருக்கு தர வேண்டும் என்கிற வேட்கையுடன் பணியாற்ற இருக்கிற நம்மளுடைய தமிழ் சகோதரர் தத்தோ மணிகண்டமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் நாங்கள் தலைவணங்கி எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகம் பேசாம, ஏன்னா திருக்குறளை பற்றி நிறைய பேசிட்டாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு பாடலுக்கு முன்பும் அந்த நூல் ஆசிரியர், அந்த பாடல், அதனுடைய பொருள், பின்னணி எல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு அதை நாங்கள் குறைத்துக் கொள்ள போகிறோம். ஏன்னா நிறைய கேட்டுட்டீங்க. நாங்கள் நேரடியாக திருக்குறளை பாடும்பொழுது உங்களுக்கு அதனுடைய உள்ளார்ந்த எல்லா பொருட்களும் விளங்கிவிடும் என்பதை நாங்கள் உணர்ந்து நேரம் குறைவாக இருப்பதனால் பாடலுக்கு செல்கிறோம். தொடங்குவது எதில் தொடங்க முடியும்? திருக்குறள் விழா மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சென்றாலும் தொடங்குவது இதை கொண்டுதான். இதை விட சிறப்பான தொடக்கம் ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சிக்கு கொடுக்க முடியாது. திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள 10 குறள்களோடு தொடங்குவோம். அதர முதல எழுத்தெல்லாம்